தன்னுடைய முதலமைச்சர் அமைச்சராக இந்த பிரதேசத்தில் நிறுத்தி தேர்தல் இறக்கிய காலகட்டம் என்ற நினைவு வந்து போகிறது. மறைந்த தலைவர்களுடைய கொள்கை எல்லா பிரதேசங்களிலும் தலைவருக்கும் உருவாக்க வேண்டும் என்ற கொள்கை. அங்கே முதல்வராக என்னுடைய தற்போதைய தலைவர் சகோதரர் ரோஃபாக்கி அவர்களை அவர் அடையாளம் கண்டு அந்த பிரதேசத்தில் தேர்தலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேசிய பட்டியலில் அவருக்கு பாராளுமன்ற பதவியை கொடுத்து நேரடியாக டிப்டி சேர்மன் கமிட்டி என்று சொல்லப்படும் இடத்தில் வைத்து அவரை கௌரவித்தார். ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்கு இளைஞர்கள், இளம் சமுதாயம், இளம் தலைவர்கள் தேவையின் அடிப்படையில் அவர் அவரை அடையாளம் கண்டார். 12 வருடத்துக்கு பின்பு நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் எங்கள் பிரதேசங்களிலிருந்து படைத்தாக தலைவர்களை உருவாக்கும் ஒரு தேவைப்பாடு கொண்டிருக்கிறது. அன்று பயங்கரவாத சூழ்நிலை, இன்று பயங்கரவாதம் முடிக்கப்பட்ட சூழ்நிலை. மறைந்த தலைவர் அரசியலில் பிரவேசித்த பொழுது அவர் தமிழர் விடுதலை கூட்டணியில் ஊடாகப்பட்ட அரசியல் ஆரம்பிப்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பயங்கரவாதம் தலை திருத்தியதற்கு பின்புதான் முஸ்லிம்களுக்கான தனி பாதை, தனி அரசியல் அடையாளத்தை அவர் கொண்டு வந்தார். தன்னுடைய அரசியல் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக, அரசியல் அடையாளங்களை உண்டாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு கட்சி தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை தவிர வெறுமனே மத்திய அரசாங்கம் அல்லது அங்கே கொண்டிருக்கும் அரசாங்கத்தின் அபிவிருத்திகளை பெறுவதற்காகவோ அபிவிருத்தி சலுகைகளை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள். அந்த பாடத்தை அவர் பெற்றுக்கொண்டது தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்து. அந்த தமிழ் சமூகம் அன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்தின் தலையெழுத்தை இந்த என்னுடைய சமுதாயம், தமிழ் பேசும் சமுதாயம் தாங்களே நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. அந்த படிப்பினை வந்த ஒரு கட்சி தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். சமகாலத்தில் இந்த நாட்டில் முஸ்லிம் அரசியல் செய்யும் சகலர்கள் அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் உருவாக்கப்பட்டவர்கள். துரதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் எங்களுடைய கட்சியை விலகி நிற்பது சில வேலைகளில் எங்களுக்கு துயரமாகவும் துன்பமாகவும் இருக்கின்றது. தலைவர் அஷ்ரஃபுடைய வழிகாட்டலில், தலைவர் அஷ்ரஃபுடைய அரசியல் சாணக்கியத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கு விலகி இருப்பது ஒரு துக்கமாக அல்லது ஒரு சோககரமான ஒரு நிகழ்ச்சியாக நான் காணுகின்றேன். கிழக்கு மாகாண சபை ஏறத்தாழ 5 வருடங்கள் ஒரு தமிழர் முதலமைச்சராக இருக்கின்றார். ஆனால் நாளை நடக்கப் போகும் மாகாண சபை தேர்தல் சற்றிலும் மாறுபட்ட ஒரு மாகாண சபை தேர்தலாக இருக்கிறது. மாகாண சபை உருவாக்கிய பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது அமிர்தலிங்கம் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் அரசியலில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் பங்கு பெற்றும் முதலாவது தேர்தல் இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தல் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டது இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்வதற்காக ஒரு களமாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த பிரதேசத்துக்கு எங்களுக்கு போலீஸ் அதிகாரம் தேவை, இந்த பிரதேசத்துக்கு எங்களுக்கு காணி அதிகாரம் தேவை, இந்த பிரதேசத்துக்கு சக அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அதை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு அதை பூர்த்தி செய்வதற்காக அந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டது. அப்படி என்றால் தமிழ் பேசும் தமிழனாக இருந்தாலும் சரிதான், தமிழ் பேசும் முஸ்லிமாக இருந்தாலும் சரிதான், இந்த மாகாண சபை உள்நோக்கு இந்த பிரதேசத்தில் இருந்த ஒருவனை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த எங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆயிரக்கணக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எங்கள் பிரதேசத்திலும் இந்த பிரதேசத்தை ஆளுநருக்காக உருவாக்கப்படும் இந்த அரசியல் அதிகார கல்விகளில் எங்களுடைய ஒரு மகன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படக்கூடாது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று மீண்டும் தமிழ் முஸ்லிம் உறவுகளை முறியடிப்பதற்கான பல சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரவாதம் தோற்றுவதற்கு முன்பு முஸ்லிம்களுடைய உரிமைகளை கலைப்பதற்கு இருந்தது தமிழர் விடுதலை கூட்டணி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய மறைந்த தலைவர் தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்ததும் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி உள்ளாக என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால்
நிறைவேற்றுவது என்பதற்காக ஆட்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் உள்ள மாகாணங்களில் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம்தான் மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் உருவாகலாம். முஸ்லிம் என்பது தமிழ் பேசும் ஒரு தமிழ் மகன் என்று பெருமை